السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من احتقر فهو خاطئ أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிபடலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம்மனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத அளப்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆங்கில வருடத்தினுடைய 5ஆம் மாதமாம் மே மாதத்தினுடைய 5ஆம் நாள் வருடந்தோறும் தமிழகத்தில வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வணிகர் தினத்தை பற்றி இந்த இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரத்தினுடைய விஷயங்களை நம்மவர்களுக்கு எப்படியெல்லாம் உபதேசிக்கின்றது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஆராயவிருக்கிறோம். முதலிலே 1983 வருடத்தில் அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு என்ட்ரி டாக்ஸ் என்பதாக நுழைவு வரி ஒன்றை கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த வணிகர்களுக்கென ஒரு வரி இருந்த நிலையிலே இந்த வரியை திடீரென புதிதாக எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த நுழைவு வரி என்பது என்ட்ரி டாக்ஸ் என்பது என்னவென்று சொன்னால், ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு விவசாய பொருட்களை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வரி கட்டணும். அது ஏற்கனவே ஒன்று இருந்தது. அதிகப்படியாக இந்த வரியை எம்ஜிஆர் அவர்கள் 1983 வருடத்தில் கொண்டு வந்த பொழுது வணிகர்கள் வணிக நிர்வாகிகள் எல்லோருமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடை அடைப்பு போராட்டங்கள் நடந்த உடனே அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த வரியை கொண்டு வந்துட்டாரு. அப்போ வணிகர்கள் போராட்டம் பண்ண வணிக நிர்வாகிகள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு போராட்டம் நடந்தது மக்களுக்கு இடையூறாக இருப்பதை அறிந்து கொண்டு போராட்டத்துடைய வீரியத்தை புரிந்து கொண்ட அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் உடனே என்ன செஞ்சிட்டாரு, அதை கேன்சல் பண்ணிட்டார். அந்த வரியை கேன்சல் பண்ணிட்டார். அன்றைய தினத்திலே அந்த வணிகர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்த வணிகர்கள் வணிக நிர்வாகிகள் எல்லோருமே சேர்ந்து ஒன்னா நின்று மே மாதம் 5ஆம் நாள் அன்று 1983 வருடத்தில் எல்லோரும் ஒன்றாக போராடிய காரணத்தினால் அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அந்த நாளை தான் வருடம் முழுவதுமாக சுமார் 2025 வருடமான இன்று வரை 42வது வணிகர் தின
நாளாக வருடந்தோறும் தமிழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வணிகர் தினத்தை பற்றி இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இஸ்லாமிய மார்க்கத்திலே இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லப்படுகிறது. வணிகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் நாம் அருள்முறை குர்ஆனிலே அருமை நாயகத்தினுடைய ஹதீதுகளிலே புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய காண கிடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், பொருள்களை ஈட்டி நம்முடைய குடும்பத்தார்களை நலமோடு வாழ வைப்பதற்கு இந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவர்களும் கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். உதாரணமாக நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு திருப்தி அடைகிறது என்பது அது ஒரு நியாமத். அதை விட அதிகமாக நாம் உழைத்து சம்பாதித்து பொருள் வசதியோடு இருப்பது என்பது, அந்த பொருள் வசதியில இறையச்சத்தோடு இருப்பது என்பது அதுவும் ஒரு நியாமத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அருட்கொடைதான். அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் ஆங்காங்கே கேட்டிருப்போம். பயங்கரமான நோயினால் வாடியவர்கள், நோயினுடைய ஷிஃபாவை பெற்ற பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சா? தங்கத்தினாலான வெட்டு கிளிகளை மழையா பொழிய வச்சான். தங்கத்தினாலான வெட்டு கிளிகள். அப்ப அய்யூப் நபி என்ன செஞ்சாங்க? அந்த விழக்கூடிய அந்த தங்க வெட்டு கிளிகளை எடுத்து தன்னுடைய ஆடையில போட்டு நிரப்பிக்கிட்டாங்க. தன்னுடைய ஆடையில, தன்னுடைய டிரெஸ்ல போட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? அள்ளி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டா, அய்யூப் நபியை பார்த்து கேட்டா, போதுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்கிறான். போதுமா என்பதாக அல்லாஹ் கேட்ட பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ தந்தா இன்னும் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்கின்ற நோக்கிலே பதிலளித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், பொருளாதாரங்களை ஈட்டி நாம் சேகரித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மிக மிக அழகானதாக, வசதி உள்ளதாக நாம் வாழ்வதும், மற்றவர்களுக்கு ஈந்து வாழ்வதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு காலமும் தடை செய்யவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அருட்கொடை என்பதாக தன்னுடைய நபிமார்களுக்கு எடுத்துரைக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக்தாம் இப்னு மஹதி கர்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நமக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது, எதுவுமே பயன் தராது. இரண்டு மாத்திரம்தான், தீனாரும் திர்ஹமும் மாத்திரம்தான். அதாவது தங்கமும் வெள்ளி மட்டும்தான் நமக்கு பயன் தரும், அதை தவிர எதுவுமே நமக்கு பயன் தராது என்பதாக சொன்னார்கள். அந்த காலகட்டம் மிக நெருக்கமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் தங்கங்களையும் வெள்ளிகளையும் மாத்திரம் பிரயோஜனமானதாக, நமக்கு பயன் தரக்கூடியதாக நாம் இந்த அளவிலேயும் கருதி கொண்டிருக்கிறோமே, அந்த காலம் வந்துவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை தேடுவதற்கு கட்டளையிடுகிறார். ஃபைதா குதியத்து ஸலாத்து, உங்கள் தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே நீங்கள் அங்காங்கே பரவி செல்லுங்கள். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களை நீங்கள் தேடி உழைத்து வியாபாரம் செய்து பெற்றுக் கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறைகளை கட்டளையிடுகிறார். எப்படியெல்லாம் நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படியாவது பொய் சொல்லியோ ஏமாத்தியோ அல்லது மற்றவர்களுடைய சிந்தனையை சிதறடித்தோ எப்படியாவது நம்ம என்ன செஞ்சோம்? வியாபாரம் செஞ்சிடணும். அதான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயசானவர் ஆப்பிள கூடையில வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றதுக்காண்டி பஸ்ஸுக்குள்ள ஏறுறார். ஒவ்வொரு பஸ்ஸா ஏறுறார். ஏறும் பொழுது அந்த ஆப்பிள், ஒரு ஆப்பிள் 30 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டே வர்றார். அப்ப கேட்கறவங்க, பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி தாங்கல, 25 ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த வயதானவர் கெடுபடியா சொல்லிட்டாரு, 30 ரூபான்னா வாங்கிக்கங்க, இல்லாட்டா விட்டுருங்க. ஒவ்வொரு பஸ்ஸா ஏறுறார், ஒரு ஆப்பிள் கூட விக்கல அவருக்கு. இப்ப எல்லா பஸ்ஸும் ஏறிட்டு லாஸ்ட்ல கீழே இறங்கி உட்கார்ந்துட்டார். அப்ப ஒரு மனிதர் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு,
கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஒரு சின்ன வயசு பையன் அதே மாதிரி ஆப்பிள் கூடையை தூக்கிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸா ஏறிட்டு வியாபாரம் பண்ணிட்டே வர. ஒரு ஆப்பிள் 30 ரூபா, ஒரு ஆப்பிள் 30 ரூபான்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் மக்கள் என்ன செய்யறாங்க, அவர் அந்த பையன்கிட்ட கேட்கிறான், ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி தாப்பா, 25 ரூபாய்க்கு தாய. அவர் என்ன செஞ்சுட்டாரு, பரவாயில்ல சொல்லி அந்த பையன் 5 ரூபாய் கம்மி பண்ணி 25 ரூபான்னு சொல்லி வித்துட்டார். ஒன்னொன்னா வித்துக்கிட்டே வராரு. அவர் கொண்டு வந்த கூடையினுடைய ஆப்பிள் பழங்கள் அனைத்தையும் விற்று தீர்ந்து விட்டான. எல்லாத்தையும் வித்துட்டார். வித்துட்டு கீழே இறங்கினாப்ல. அப்புறம் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்தவரு அந்த வயதானவர் கீழே உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டாரு, பெரியவரை, நீங்க அந்த பையன் மாதிரி நல்ல அறிவா செயல்பட்டு ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா உங்க ஆப்பிள் பழம்லாம் வியாபாரம் ஆயிருக்குமே என்பதாக சொன்ன பொழுது அந்த பெரியவர் சொன்னாரா, இவரை பார்த்து சொன்னாரா, தம்பி இப்ப வித்துட்டு போனாரு அவர் யாரு தெரியுமா, என்னுடைய பையன் தான் சொன்னாராம். இப்பொழுது அனைத்து ஆப்பிள்களையும் விட்டு தீர்த்து விட்டு வந்தாரே அவர் என்னுடைய மகன், இது எங்களுடைய வியாபார யுக்தி என்பதாக சொன்னாராம். எப்படி, முதல்ல நான் என்ன செய்வேன், இதே மாதிரி ஒரு ரேட்டை சொல்லிட்டே போவேன், வாங்க மாட்டாங்க. பிறகு வந்த உடனே என் மகன் அதை கொடுத்து அவங்க என்ன விலைக்கு கேட்கிறாங்க, எந்த விலையில வாங்குற நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பிறகு என்னுடைய மகனை நான் அனுப்புவேன், அனைத்தையுமே விட்டு விட்டு வந்து விடுவார். இது எங்களுடைய வியாபார யுக்தி என்பதாக அந்த பெரியவர் சொன்னார் என்று சொன்னால், இப்படி நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படியாவது வியாபாரம் செய்துவிட வேண்டும், எப்படியாவது பொருளாதாரத்தை ஈட்டுவிட வேண்டும் என்பதாக நாம் வியாபாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி கற்றுத் தருகிறார், இஸ்லாமிய வியாபாரம் சம்பந்தமாக நமக்கு என்னவெல்லாம் கட்டளையிடுகிறது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தினுடைய நேர்மையை நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொலை வைக்கும் போது மக்கள் நிக்கிறாங்கன்னு சொன்னா வரிசையை சரியா சஃபிலே நிற்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சரி செய்வாங்க. அதே போல வியாபார கடைத்தெருவுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் வியாபாரம் எப்படி நடக்குது, வியாபாரம் எப்படி செய்கிறார்கள் என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிப்பாங்க. அப்ப ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு போறாங்க. அப்ப அந்த உணவு தானியங்கள், உணவு குவியல்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் வேகம் அந்த உணவு தானியங்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு தானியத்துக்குள்ள கையை விடுறாங்க. உள்ள விட்டா மேலாப்ல காஞ்சி இருக்குது, உள்ள ஈரமா இருக்குது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கேட்டார்கள், என்னப்பா வியாபாரம் இது, வெளியே காய்ந்து இருக்கிறது, உள்ள ஈரமாக இருக்கிறது. நம்ம இப்போ இல்லையா, மேலாப்ல காஞ்சதை வச்சிடுறது, உள்ளுக்கு ஈரமா இருக்கும், காய்ந்தது எடை குறைவாக இருக்கும், ஆனால் ஈரமா இருக்கிறது எடை அதிகமா இருக்கும். அப்படி நம்ம வித்துட்டு நம்ம என்ன செய்வோம், வியாபாரிகள் மக்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா இப்படி வச்சிருக்கிற, ஈரமானதை நீ வெளியே வைக்க வேண்டும், வெளியே வைத்து கண் பார்வைக்கு நீங்க வைத்து விட்டுதான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, நான் என்னுடைய பொருட்களை நேற்று வைத்திருந்த பொழுது திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, மழையில நனைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அருமை நாயகம் சொன்னார்கள், அப்படி பொருட்கள் நினைந்து விட்டது என்று சொன்னால் ஈரமானதை நீங்கள் வெளிப்புறத்திலே வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும். இது ஏமாற்று வேலை. யார் மற்றவர்களை பிறரை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து சொன்னார்கள் என்று சொன்னால், வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே நான் மிகச் சரியாக ஹலால் ஹராமை பேண வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நேர்மையான முறையிலே நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். அதுதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயம். அது மாத்திரமல்ல, எல்லா நபிமார்கள், நிறைய நபிமார்கள், குறிப்பிடப்பட்ட நிறைய நபிமார்கள் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், யார் நேர்மையான வியாபாரியாக இருக்கிறார், ஹலால் ஹராமை பேணி அழகான முறையிலே வியாபாரம் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஅன் நபியீன, மறுமையிலே நபிமார்களோடு அவர்களை வைத்து கண்ணியப்படுத்துவார். வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்களோடு அவர்களை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்.
அதே போல சுஹதா, உயிர் தியாகிகளோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை தினத்திலே உண்மையாக நேர்மையாக வியாபாரம் செய்த வியாபாரிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கண்ணியப்படுத்துவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு எப்படி அவர்கள் நிறைய வியாபாரிகளாக தன்னுடைய கைகளால் உழைத்து சம்பாதித்து உண்ணக்கூடியவர்களாக எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருந்தார். நபினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆசாரி, நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்தார்களே ஒரு ஆசாரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்ததால் நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமியில இறக்கப்பட்ட பொழுது அவர்கள் இலைகளை மூடியவர்களாக இறக்கப்பட்டார்கள். உடலை இலைகள் மூடியவர்களாக இறக்கப்பட்டார்கள். வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடையை நெய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்து பிறகு அதை செய்ய சொல்லி நெசவுத்தொழில் செய்யக்கூடியவர்களாக நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினார். அதனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடைகளை தைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க தைக்கும் பொழுது ஊசியை கொண்டு நூலை ஒவ்வொரு துணியினுடைய இடையிலையும் சொருகின்ற பொழுது ஒரு தஸ்பீஹ் செய்வாங்களாம். ஒவ்வொரு முறை அவர்கள் தைக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு தையலுக்கும் ஒரு தஸ்பீஹ் செய்வார்களாம். இப்படி நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கைகளால் உழைக்கக்கூடியவர்களாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருந்தார். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இன்ஜினியர். காபத்துல்லாவை கட்டிய ஒரு கட்டிட கலை நிபுணனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினார். மொத்தமாக ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய யுக்தியை அறிந்த எல்லா அறிவுகளையும் ஒற்றுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபிக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அது நம்முடைய இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தார். அவர்களுடைய வியாபார யுக்தி, அவர்களுடைய வியாபாரத்தினுடைய நேர்மை, அவர்களுடைய வியாபாரத்தினுடைய நம்பகத்தன்மை, உண்மையை பேசி விற்கக்கூடிய அந்த தன்மையை கண்டவர்கள் தான் அன்னை உம்முல் முஃமினீன் ஹதீஜா அம்மையார் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு வியாபாரத்திலே உண்மை தன்மையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், அவர்களும் செய்து காட்டியிருக்கின்றார்கள். நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரும்பு கவசத்தை உருக்கி அவர்கள் இரும்பு சட்டை செய்யக்கூடியவர்களாக, போரினுடைய ஆடையை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருந்தார். உழைத்துக் கொண்டிருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்களா, அவருடைய ஆட்சியில தன்னை ஒரு ஆட்சியாளர் என்பதாக காட்டிக்கொள்ளாமல் மக்களிடத்தை மக்களோடு மக்களாக வந்து கேட்பாங்களா, ஆட்சி செய்யக்கூடிய தாவூத் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொருவரும் சொல்வார்கள் அவர் நம்பகத்தன்மையுடையவர், நியாயமானவர், அழகான முறையில் ஆட்சி செய்கிறார் என்பதாகவெல்லாம் ஒவ்வொரு மனிதரும் நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து சொல்வார்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவரை ஒரு மனிதர் போல இறக்கி நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைக்கிறார். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி அந்த மனிதர்கிட்டையும் கேட்கிறார். கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், ஆம், நீங்கள் எல்லா விதத்திலேயும் சரியாக இருக்கின்றீர்கள், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் உங்களிடத்தில் குறை இருக்கிறார், அது மாத்திரம் நிவர்த்தி செய்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் முழுமை பெற்று விடுவீர்கள் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே கேட்கிறாங்க, அப்படியா, அது என்ன, உடனே சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்கின்ற வண்ணம் நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர், அதாவது அந்த வானவர் சொன்னார், நீங்கள் எல்லா விதத்திலேயும் மிகச் சரியாக இருக்கிறீர்கள், ஆனா பொது நிதியிலிருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளை நீங்க அதுல இருந்து எடுக்கிறீங்களே, அது மாத்திரம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நீங்கள் முழுமை பெற்று விடுவீர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருகரம் என்று கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு உழைக்கக்கூடிய தன்மையை தா,
உழைப்பதற்கு ஏதாவது ஒரு உழைப்பை எனக்கு கற்றுத்தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரும்பை மிக இலகுவாக உருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கொண்டு அவர்கள் இரும்பு கவசத்தை தயார் செய்து விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆக்கினான் என்று சொன்னால், இது போன்ற எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான முறையிலே நம்பகத்தன்மையோடு உண்மையான நிலையிலே வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலை செய்ய வேண்டும் என்பதை நபிமார்களின் மூலமாக அந்தந்த சமூகத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கின்றான். எண்ணிற்குரியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாளைக்கு சுமார் 1000 திர்ஹம் மதிப்புள்ள உருக்கு சட்டையை ஒரு நாளைக்கு செய்வாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு உழைப்பை அவர்கள் வியாபாரத்தினுடைய யுக்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பான் பாருங்கள். அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரத்தினுடைய ஒழுங்குமுறைகளை நமக்கு மிகச் சரியாக கற்றுத் தருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சிறந்த முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நேர்மையாக நடந்து கொண்டால் அவர் உண்மையான முஃமின் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே வியாபாரத்தினுடைய விஷயத்திலே வணிகத்தினுடைய விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு மிக கவனமாக ஹலால் ஹராமை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறார். முடிந்த அளவு நாம் எப்பொழுது என்ன வியாபாரம் செய்தாலும், வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நம்மிலே எத்தனை நபர்கள் இருக்கின்றோமோ, வியாபாரம் செய்கின்ற பொழுது முடிந்த அளவு உண்மையை சொல்லி நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் பரக்கத் வைத்திருக்கிறார். யார் பொய் சொல்லி விற்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து பரக்கத்தை எடுத்து விடுவார். ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஒரு பொருளை நாம் விற்க நினைத்தாலும், பொய் சத்தியம் செய்து ஏதாவது ஒரு பொருளை பொய் சத்தியம் செய்து நான் விற்க நினைத்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர்களை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். மறுமையில் அவர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச மாட்டான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போல ஒரு வியாபாரம் நடக்கின்ற பொழுது ஒரு பொருளை வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா இடையில போய் குறுக்க போய் நம்ம பேசுறது, இதையும் இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறார். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் வியாபாரத்தை முடித்து விட்டு போன பிறகுதான் நாம் சென்று அங்கே வியாபாரம் பேச வேண்டும். ஒரு பொருளை ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, விலை பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு ஒருத்தர் விலை பேசுறாருன்னு சொன்னா அங்க போய் நின்று நான் 110 ரூபாய் தரேன் எனக்கு தந்துருங்க என்பதாக விலை பேசுவதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறார். அவர்கள் இருவருக்குள்ளாக வியாபாரம் பேசி முடித்த பிறகு அவர் 100 ரூபாய்க்கு வேணா வாங்குவாரு, இல்லைன்னா போயிட்டாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்கள் போய் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இது வியாபாரத்தினுடைய நேர்மை, நம்பகத்தன்மை. இதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதே போல நாம் வாங்கக்கூடிய நோக்கம் இல்லாமல் போய் ஒரு இடத்துல போய் வியாபாரம் பேசுறது. ஒருத்தர் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பார், அல்லது ரயிலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க ஒரு வியாபாரி அங்க இருந்தால் அவர்கிட்ட போய் கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்காண்டி போய் அவர்கிட்ட போய் வியாபாரம் பேசுறாரு. 1000 ரூபாய் பொருளை போய் அவர்கிட்ட போய் ஒரு 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தரீங்களா? ஏன்? வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை, இவருக்கு நேரம் போகணும் என்பதற்காக வேண்டி ஒருவர் போய் அங்கே விலை பேசுகின்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அவரை கடுமையாக கண்டிக்கிறார். இது போன்ற செயல்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரத்தினுடைய விஷயத்திலே நமக்கு கண்டிக்கிறது. அதே போல ஒருவர் ஒரு வியாபார பொருளை விற்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறார், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். கைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் வியாபாரம் எப்படி செய்வேன்னு சொன்னா, ஒரு பொருளை வாங்க போறேன்னு சொன்னா அந்த பொருளுக்கு நானாக ஒரு விலையை நிர்ணயம் செஞ்சிருவேன். ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு 200 ரூபாய் பொருள் இருக்குதுன்னு சொன்னா நான் 100 ரூபான்னு சொல்லி அதை நிர்ணயம் பண்ணிடுவேன். பண்ணிட்டு அவர்கிட்ட போய் நான் என்ன செய்வேன்னா முதல்ல 50 ரூபாயில இருந்து விலை பேசுவேன். 50 ரூபா, 75 ரூபா, 80 ரூபான்னு சொல்லி பேசி
நான் எந்த விலையை நிர்ணயித்தேனோ அந்த 100 ரூபாய் வர்ற வரைக்கும், 100 ரூபாய் வந்த உடனே அதை பேசி முடிச்சு வாங்கிட்டு வந்துருவேன். அதே போல நான் ஒரு பொருளை விற்க போறேன்னு சொன்னா, 200 ரூபாய் பொருளை நான் விற்க போறேன்னு சொன்னா 300 ரூபாயில இருந்து ஆரம்பிப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு லாஸ்ட்ல 200 ரூபாய்க்கு வந்த உடனே அதை நான் வித்துட்டு வந்துருவேன். என்னுடைய நோக்கம் நிர்ணயம் நிறைவேறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்படி வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக தடை செய்தார்கள். இப்படி வியாபாரம் செய்யக்கூடாது. ஒரு பொருளுடைய விலை என்னவோ, நீங்க என்ன விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விலைக்கு அப்படி கேளுங்க. தந்தால் வாங்கி கொள்ளுங்கள், தரவில்லை என்று சொன்னால், அவருக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொன்னா விட்டுட்டு வந்துருங்க என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை. அதே போல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உருவப்படங்களை வரைந்து வியாபாரம் செய்வது கூடாது, சிலைகளை செய்து வியாபாரம் செய்வது கூடாது, அதே போல மதுவை வியாபாரம் செய்வது கூடாது, இசை கருவிகளை வியாபாரம் செய்வது கூடாது. இவைகளெல்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதே போல இறந்த உயிர்களை, இறந்த பிராணிகளை வியாபாரம் செய்வது கடுமையான ஹராமானதை இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு கோழி கடை வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் தூரத்துல இருந்து கோழி எங்கேயாவது வண்டியில ஏத்திட்டு வருவாங்க. வருகின்ற பொழுது குழுக்களில் அந்த நெருக்கல்ல ஒரு சில கோழிகள் செத்து போயிடும். அப்ப என்ன செய்வாங்கன்னா அதை குறைஞ்ச விலைக்கு வித்துறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், செத்த பிராணிகளை நீங்கள் விற்பது ஹராம், செத்த பிராணிகளை விற்பது ஹராம் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கடைசியாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொன்னார்கள், நீங்கள் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பது என்பது ஹராமான விஷயம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமாக சொல்கிறார்கள், மன் யஹ்தகர ஃபஹுவ ஹாத்திஉன், யார் இப்படி பதுக்கல் செய்கிறார்களோ, பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை, மக்களுக்கு தேவையான பொருளா இருக்குது, இதை வாங்கி அவர்கள் பதுக்கி வைத்துக் கொண்டு விலை ஏறின பிறகு அதை நம்ம வித்துக்கலாம் என்பதாக யார் பதுக்கி வைக்கிறார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹுவ ஹாத்திஉன், அவர் பாவி என்பதாக சொல்கிறார்கள். வியாபாரத்திலே இவைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், மனிஹ்தகர அலல் முஸ்லிமீன தஆமன், யார் மக்களுக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அவைகளை வாங்கி வைத்துக் கொண்டு, வியாபாரத்துக்காண்டி ஒருத்தர் வாங்குறார், வியாபாரத்துக்காண்டி வாங்கி வச்சிருக்கிறாரு, விலை ஏறுகின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே வரிசையா வித்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா அது வியாபாரத்தினுடைய இஸ்லாத்திலே கூடக்கூடிய விஷயம். ஆனா பதுக்கி வைத்துக் கொண்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றார், ஏன் இன்னும் 2 நாளைக்கு விலை ஏறிடும், அதுக்கப்புறம் நம்ம வித்துக்கலாம் என்பதாக நாம் வைத்துக் கொண்டு விற்பனை செய்வதுதான் பதுக்கல் என்பது. அதே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கிறார்கள். இது போல பதுக்கலிலே யார் ஈடுபடுகிறார்களோ அவர் செய்யக்கூடியது வியாபாரம் அல்ல, பாவமான செயல் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நீக்கிற்குரியவர்களே, ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார். கலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நாள் பள்ளிவாசல்ல இருந்து அவங்க வெளியே வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு முன்னால தானிய குவியல்கள் நிறைய குவிக்கப்பட்டிருக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது என்னமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பொழுது சொல்லப்பட்டது, அதாவது இவைகள் எல்லாம் பதுக்கலிலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள், அவைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதாக சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருட்களிலே பரக்கத்து செய்வாராக சொன்னார். கொண்டு வரப்பட்டது இல்லையா, இந்த பொருட்களிலே பரக்கத் செய்வானாக. இதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சு தேடி கொண்டு வந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்வானான்னு சொல்லிட்டு, அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரெல்லாம் இதை பதுக்கி வைத்திருந்தால் கூட்டுவாங்க சொல்றாங்க. அப்ப 2 அடிமைகள் கொண்டு வரப்படுகிறார்கள். 2 அடிமைகள் யார்? ஒன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை, இன்னொன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை. 2 அடிமைகள் கொண்டு வரப்படுறாங்க. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்னப்பா நீங்க தான் பதுக்கி வச்சிருந்தீங்களா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஹதீஸை ஞாபகம் ஊட்டுறாங்க. யார் பதுக்கி வைக்கிறார்களோ, மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள்
பாவமான செயலை செய்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் மிக பெரிய தண்டனையை பெறுவார்கள். அந்த ஹதீஸ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, வறுமையை கொண்டு அவர்களை கண்டிப்பான், அதே போல வெண் குஷ்டத்தை கொண்டு அவர்களை தண்டிப்பான் என்பதாக அருமை நாயகம் சொன்ன அந்த வார்த்தையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை என்ன செஞ்சார், உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்து கொண்டு சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக இனிமேல் நான் இந்த பதுக்கலான இந்த ஹராமான வியாபாரத்தை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணை என்பதாக சத்தியம் விட்டு அந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிடுறார். ஆனா இன்னொரு நபர் இருந்தார் இல்லையா, உமர் ரலியல்லாஹுடைய அடிமை, அவர் சொன்னாரு, நான் பொருளை வாங்கி வச்சு விற்கிறேன், இதுல என்ன இருக்குது என்பதாக சொல்லிக்கொண்டு அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில் கொஞ்ச காலம் கழிந்த பிறகு அந்த உமர் ரலியல்லாஹுடைய அடிமையாக இருந்தவர் சொன்னார் அல்லவா, உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே எதிராக பேசிக்கொண்டு இப்படி பதுக்கல் செய்வது ஒன்றும் பாவமான செயல் இல்லை என்பதாக சொன்னாரே, அவரை வெண்குஷ்டராக நான் பார்த்தேன் என்பதாக அபூ யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டித்து விட்டார். வெண்குஷ்டத்தை கொண்டு வறுமையை கொண்டு தண்டிப்பான். யார் வியாபாரத்திலே மனிதர்களை மற்றவர்களை ஏமாற்றுகிறார்களோ, பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார்களோ, உண்மையை மறைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தண்டனைகளை வழங்குவான் என்பது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அருமை நாயகம் சொன்னார்கள், அல் ஜாலிபு மர்சூக்குன், யார் மக்களுடைய நலனை கருதி அழகான முறையிலே குறைந்த லாபத்தோடு யார் வியாபாரம் செய்கிறார்களோ மர்சூக்குன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ரிஸ்க் அபிவிருத்தி செய்து விடுவார், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்து விடுவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல வல் முஹத்தகிர், யார் பதுக்கி வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ, நிறைய சம்பாதித்து விடலாம் என்கின்ற மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வியாபாரத்தை யார் செய்கிறார்களோ மல்ஊன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சபித்து விடுவான், அவர் சபிக்கப்பட்டவர் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, வணிகத்தினுடைய விஷயத்திலே, வியாபாரத்தினுடைய விஷயத்திலே ஹலால் ஹராமை பேணி நடப்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக, ஹலால் ஹராமை பேணி நடக்குமாறு நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தந்திருக்கக்கூடிய அருள்முறை குர்ஆனுடைய வசனங்களின் பிரகாரமும் அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கையின் பிரகாரமும் இஸ்லாமிய சட்டத்தின்படி நாம் வியாபாரம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அருளை நாம் வியாபாரத்தில் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்திலேயும் இல்லை மறுமையிலேயும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அருள் நியாமத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. அத்தகைய அழகான நேர்மையான உண்மையான வியாபாரிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிலே யாரெல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறோமோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.